பண்டுட்டி அருகே பங்குனி உத்திரத்தையொட்டி ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் 108 பால் குடங்களை சுமந்தபடி ஊர்வலமாக சென்று பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடலூர் மாவட்டம் பண்டுட்டி அடுத்த கொக்குபாளையம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தையொட்டி 108 பால்குடம் அபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. அப்போது காப்பு கட்டிக்கொண்டு விரதம் இருந்த பக்தர்கள் ஐயனார் கோவில் குளக்கரையில் இருந்து 108 பால் குடங்களை சுமந்தபடி சிவ வாக்கியங்கள் முழங்க கிராமம் முழுவதும் ஊர்வலமாக சென்று முத்துமாரியம்மன் கோவிலில் மரியாதை செலுத்தும் விதமாக முத்துமாரியம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தை சென்றடைந்தனர். பின்பு வேத மந்திரங்கள் முழங்க வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியருக்கு 108 பால்குடம் அபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வள்ளி தேவசேனா ஸ்ரீ சிவசுப்பிரமணியருக்கு பட்டாடை உடுத்தப்பட்டு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பச்சை நிற பட்டாடை உடுத்தப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியரை தரிசித்து சென்றனர். அப்போது ஸ்ரீ சிவசுப்பிரமணியருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பால், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்டவைகளை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள News 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.